மனைவியெல்லாம் வெறுத்துடணுமா? தாய் தோப்பனை வெறுத்துடணுமா? சகோதர சகோதரியில் வெறுத்துடணுமா? என்ன அது? நீ சீசனாக எனக்கு சீசனாக இருக்கணும்னா இதெல்லாம் வெறுத்துடணும் அப்படிங்கிறாரு. அப்படி பைபிளில் கரெக்டாக படிக்கணும் பாருங்கள். குடும்பத்தை வெறுக்க சொல்லியிருக்கிற வேதத்தில் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு எழுதியிருக்கு. நீடித்த நாள் வாழணும்னா, உனக்கு எல்லாம் நல்லா இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயும் இதே பைபிளில் சொல்லியிருக்குதுங்க. 10 கற்பனைகள் ஒன்றாவே வந்துருச்சு. அப்புறம் எப்படி தகப்பனையும் தாயும் வெறுக்க சொல்லுவார்? கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லிட்டு தெருவில் விட்டு போனா சொல்கிறாரு. இப்போது மாற்றிக்கிட்டாரா மனசை? புதிய ஏற்பாட்டில் கிடையாது. மனைவி குடும்பம்லாம் இதை கத்தர் விட்டாக்குனாரு. அதெல்லாம் விட்டுற சொன்னாரா? வெறுக்க சொன்னாரா? மனைவியை வெறுத்துக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? ஹலோ, நடத்துகிறாங்க சிலர். சுத்தமாக முடியாதுன்னு சொல்லல, ஆனால் அது குடும்பமாக இருக்காது, நரகமாக இருக்கும். வெறுத்துக்கிட்டு நடத்த முடியாது, நேசித்து தான் நடத்த முடியும். அப்போ இங்கே என்னிடத்தில் வர்றவன், என்னை பின்பற்ற விரும்புகிறவன், சீசனாக இருக்க விரும்புகிறவன் இதெல்லாம் வெறுக்கலன்னா சீசனாக இருக்க மாட்டான்னு நீங்கள் சொல்லியிருக்குது. என்ன சொல்கிறாரு? எனக்கு சீசனாக இருக்க விரும்புகிறவனுக்கு என்னை காட்டிலும் பெருசாக எதுவுமே இருக்கக்கூடாது. அதைத்தான் இப்படி சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் எனக்கு புள்ள தான் எனக்கு அப்படின்றவன் கர்த்தருக்கு சீசனாக இருக்க முடியாது. என் மனைவி தான் கிடக்கிறவன் சீசனாக இருக்க முடியாது. எனக்கு கர்த்தர் தான் இருக்கவன். எனக்கு பிள்ளையும் நல்லா இருக்கும், மனைவியோடு இருக்கிற உறவும் நல்லா இருக்கும். இவன் என்ன பண்ணுறான்? அவர் கிடைக்கிறாருங்க. எனக்கு என் மனைவி தான் முக்கியம், என்னைக்கு என் புள்ள தான் முக்கியம், கர்த்தர்லாம் அப்புறம்தான், அது என் உயிரே என் புள்ளன்றான். டேஞ்சர், டேஞ்சர். புள்ள ஏமாத்திடும். கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், அது கடைசியில் டாட்டா பை பாய்னு காட்டி போயிடும். சட்டை கூட பண்ணாது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு உயிரே கர்த்தர் தான், எனக்கு அவர் தான்.